அறங்காவலர் பொறுப்பை தவறவிட்டாலும் ஆறுமுகம் பேசுவதற்கு தலைமையேற்க தவறவிடாத அண்ணன் கனகராஜ் அவர்களுக்கும், ஆடலரசு என்னோட அருகில் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் பெயர் ஆடலரசு. சரி, ஆடலரசு என்னுடைய ஆசிரியரே அமர்ந்தது போல் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆடலரசுக்கும் அர்ப்பணி செய்யும் திரு சன்னாசியா அவர்களுக்கும் நண்பர் மற்றொருவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி, என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய வகுப்பு தோழர் திரு விஸ்வநாதனுடைய பேரன் இங்கு பேசிய போது என்னுடைய பேரன் பேசியதை போலவே எனக்கு ஒரு நிகழ்வு. இது எனக்கு விஸ்வநாதனுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பேரன் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் என்று சொல்லி, இன்று 8ஆம் நாள் நிகழ்வு. நிச்சயம் என் குரல் உங்களை எட்டும் என்ற நம்பிக்கையிலே நான் அமர்ந்திருக்கின்றேன். எங்களுடைய கம்பன் கலைக்கூடம் இந்த மாதிரி நம்ம சிறார்களை எப்படி ஊக்குவித்தீர்களோ அதை போல பள்ளியிலே முதல் மதிப்பெண் வாங்கியவர்களுக்கும், தமிழிலே முதல் மதிப்பெண் வாங்கியவர்களுக்கும், அதே போல் +2லையும் 10ஆம் வகுப்பு படிக்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் முதல் ஞாயிறும் 3ஆம் ஞாயிறும் தொடர்ந்து எங்களுடைய கம்பன் கலைக்கூடம் நடந்து வருகிறது. அப்படியே மதிப்பெண் பெற்றவர் மாணவர்களை எல்லாம் அழைத்து எங்களுடைய டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்கள் பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்துவார்கள். அப்படி ஒரு தமிழ் பணியை தொடர்ந்து கம்பன் கலைக்கூடம் சௌரியபாளையத்திலே செய்து கொண்டு வருகிறது. மார்கழி மாதம் 12 மாதத்திற்கு ஒரு முறை தானே வரும் என்று நினைப்பது போல ஒரு வருடம் கழித்து இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு வருடம் கழித்து நீங்கள் கூப்பிட்ற அளவுக்கு நாங்கள் போன வருஷம் இருந்திருக்கோங்கும் போது எனக்கு சந்திரபிரியாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இறைப்பணியோடு இந்த தமிழ் மக்களை போய் சேர வேண்டும் என்று நினைக்கும் உங்களுடைய அறப்பணியும் சேரும் பொழுது, அந்த தமிழ் பணியும் இந்த அறப்பணியும் சேர்ந்து நான் இங்கே அமரும்போது இந்த பிறவியின் பயனை அடைந்ததாகவே என் மனது எண்ணுகிறது. அதுதான் உண்மை. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா என்று சொல்லி, தொலைக்காட்சியை விட்டு வந்திருக்கும் அத்தனை தாய்மார்களுமே எனக்கு தெய்வங்களாகத்தான் தோன்றுகின்றார்கள். என்னுடைய அண்ணன்மார்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி உரைக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எப்பொழுதுமே சென்ற திங்கள் எங்கள் தலைவர் மருத்துவர் ஐயா அஞ்சனை மைந்தன் என்று பேசினார். தலைவரை தொடர்வது தானே தொண்டரின் மரபும் கூட. நாமும் தலைவரையே தொடருவோம், அதுதான நியாயம் கூட. அஞ்சனை மைந்தனுக்கு அந்த வாளில் நெருப்பு வைத்ததை சொன்னார். அப்பொழுது கம்பர் எழுதிய பாடல் என்னென்னா, தாயாக அணைய துணையான் கருணையை தயவேதும் நாயே அணைய நல் அறக்கருதும் நலிய கண்டால் நல்காயோ நீயே உலகுக்கு பொது, நீயே உலகுக்கு பொது நிற்க தெரியும் கற்பு அதனினும் தூயே மனதால் எண்ணுகின்றேன் எரியே சுடல் அவனை என்றாள். இதுதான், அதாவது நெருப்பு சுடும். தாய் போல கருணையான ராமனுக்கு உண்மையான தூதுவனாக இருக்கின்ற அந்த அனுமனை நாயாக இருக்கிறதுலே நாய் தான் மோசமான பிழைப்புவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பல பக்கம் பார்க்குற காரில் கூட போகுது, அது வேறு. அப்படி அந்த நாய் தான் ரொம்ப இதானது. அந்த நாய் மோசமான ஒரு பிறப்பு. நாயாக இருக்கின்ற அந்த அரக்கருக்கு நீ துணையாக நிற்பையா நெருப்பே, நீயே உலகுக்கு பொது. நெருப்பு யார் வச்சாலும் சுடும். ராவணன் அதை தான் செஞ்சான். ராவணன் சரியாக தான் செஞ்சான். நெருப்பு யார் வைத்தாலும் சுடும். நல்லவன் கெட்டவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்த மதம் இது பெரிய மதம் இது, அதெல்லாம் நெருப்புக்கு கிடையாது. நெருப்புடைய வேலையை நெருப்பு செய்தே தீரும். ஆனால் அதனினும் பெரிது கற்பு, அதனினும் பெரிது கற்பு. சீதை சொல்கிறாங்க, தூய மனதோடு தொழுகின்றேன் நெருப்பே நில்லு அவனை சுடாதே என்றார். அதனால தான் நம்ம மருத்துவர் ஐயா சொன்னார், நெருப்பு வைத்தது அனுமனுடைய வாளுக்கு ஐஸு
பின்னால் வச்சது போல் இருந்துச்சு. அசோகவனம் பூரா துள்ளி குதிச்சிட்டாரு அப்படின்றது. அப்படி சொல்லிட்டார். ஏன் சொல்கிறேன்னா, அனுமனும் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. சுக்ரீவனுக்கு ஒரு வழிகாட்டி, சுக்ரீவனுக்கு ஒரு வழிகாட்டி, சீதைக்கு ஆறுதல் சொன்னவன். ராமனும் லட்சுமணனும் ஐயாவோட இதில் சொல்லணும்னா கோமா ஸ்டேஜில் இருந்தபோது அவர்களுக்கு சஞ்சீவி மலையை இருந்து மூலிகை, சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்து மூலிகை கொடுத்து உயிரூட்டியவன். இவ்வளவு பெரிய அனுமனையே அந்த நெருப்பு சூடாமல் அவர் நெருப்பு வைத்து அனுமன் இறக்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த சீதை எனும் பெண் தெய்வம் தானே, வேறு என்ன சொல்ல முடியும்? சீதை எனும் தெய்வம் தான் அப்படி அவர்களுக்கு செய்தது. அப்போ இவ்வளவு திறமை இருக்கின்ற அனுமன் நினைத்து பார்க்கிறான், நெருப்பு வச்சா எல்லாத்தையும் சுடும், நம்ம ஏன் சுடாமல் போயிடுச்சு? அவனுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா சொல்லின் செல்வன், சிறந்த அறிவாளி, சுக்ரீவனுடைய முதலமைச்சர், அவருக்கு தெரியும். அவர் அப்படியே யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் சொல்கிறாரு, கம்பர் சொல்கிறார், வெட்பினால் இயன்றது அன்னமேனியான், வெட்பினால் இயன்றது அன்னமேனியான் விழுங்கி வெந்தி நிற்பினும் சுடாது நினைவை நீர்மையால் நோக்கி அற்பின் நாரது சிந்தையை அனுமனும் சனகன் பாவை கற்பினால் இயன்றது என்பான், சனகன் பாவை கற்பினால் இயன்றது என்பான் பெரிய கழிப்பில் ஆனான். இது சுடலையேன்னு அவன் நினச்சி பார்த்து அவன் நினைவு பின்னால் நோக்கி அனுமன் அப்படி சிந்தனை பண்ணும்போது தான் தெரிஞ்சுதாம்மா இந்த நெருப்பு ஏன் சுடலை அப்படின்னா, ஜனகனுடைய மகள் அவளுடைய கற்பினால் தான் இந்த நெருப்பு சுடாமல் போயிடுச்சு, இந்த நெருப்புடைய சக்தியை குறைக்கிற தன்மை சீதைக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சீதையை வந்து முதலிலே இங்கே அசோகவனத்தில் தான் பார்க்குறார். அசோகவனத்தில் பார்க்கும்போது தான் அனுமனுக்கே தெரியுது இதுதான் சீதை என்று. அப்போ தான் நம்ம மருத்துவரையவே சொன்னார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொன்னார், அனுமன் ராமா ராமா என்று சொன்னால் அனுமன் மகிழ்ச்சி அடைய மாட்டான், சீதாராமா சீதாராமா என்று சொன்னால் தான் மகிழ்ச்சி அடைவான். இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும்போது நான் கூட நினச்சிட்டேன், இவரை வெறும் சுப்பிரமணியன் ஒத்துக்க மாட்டார் போல தெரியுது, லட்சுமி சுப்பிரமணியன் சொன்னால் தான் ஒத்துக்குவார் போல் இருக்குதுன்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அங்கே பார்வையாளராக தானே உட்காண்ட்ருந்தேன், எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது, இருந்தால் கூப்பிட்டுலாம். இது கம்பர். அதனால தான் சீதை என்னும் தெய்வத்தால் அனுமன் அங்கே தப்பிச்சான். இது கம்பர். இளங்கோ அதாவது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே நீதிக்கு போராடி நீதியை ஜெயித்து சேர நாட்டிலே தெய்வமாக நின்றவள் கண்ணகி. அங்கு வெற்றி பெற்ற பிறகு, அந்த நீதியை வெற்றி பெற்ற பிறகு தன் கையால் மார்பை திரைகி வீசும்போது சொல்கிறா, அப்படியம்மா பார்ப்பார் துறவோர் பசு பத்தினி பெண்டீர், பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குளவி இவர்களை கைவிட்டு தீத்தோர் பக்கமெல்லாம் தீயே சேர்க, தீத்தோர் பக்கமெல்லாம் தீயே சேர்க. தீக்கு ரூட் போட்டு கொடுத்ததே பெண்கள் தாங்க. யார்? நான் இப்படி போ, இப்படி பயணம் செய். இளங்கோ மூலிமா கண்ணகி சொல்கிறா, இந்த வழியில் நீ பயணம் செய். அதாவது பார்ப்பார் துறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குளவி இவர்களையெல்லாம் கைவிட்டு தீத்தோர் தீயவர்கள் இருபக்கமெல்லாம் இந்த நெருப்பே நீ சுடு என்று சொன்னபோது நெருப்பு அந்த வழியிலே தான் பயணம் செய்கிறது. ஒரு பெண் சொல்லும் பொழுது நெருப்பு அந்த வழியிலே பயணம் செய்ய அப்பொழுதே சொன்னதாலே என்னமோ தெரியல, இன்றைக்கி இலவச பயணம் இவங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்லை. ஆண்களுக்கு நம்மளுக்கு இலவச பயணம் இல்லை, பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு நின்று தான் போயிட்டுருக்கோம். இது நம்ம நிலைமை என்னங்க. அந்த மாதிரி இலவச பயணம் அவங்களுக்கு அந்த தீயவே ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு இது வந்து இது இளங்கோ சொல்கிறார். நெருப்பு இப்படி ஆயிடுச்சா. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. அதாவது கற்பிலே சிறந்து பண்பிலே சிறந்து உயர்ந்த பண்புடைய பெண்கள் மழை பெய்யுனா பெய்யுமாமா. இப்போ 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் வந்ததுக்கெல்லாம் யாரும் நினை கேட்கக்கூடாது. ஆனால் அப்படி வள்ளுவர் சொல்கிறார், பெய்யென பெய்யும் மழை. அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா, கலைஞர் அழகாக அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். கற்பில் சிறந்த பெண்ணும்
பண்பிலே சிறந்த உயர்ந்த ஒரு பெண்ணும் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு இயற்கையே கட்டுப்படும். இங்கே நெருப்பு கட்டுப்பட்டது, இங்கே நீர் கட்டுப்படுகிறது. மழை பெய்யும்னா பெய்யும், அதுதான் உண்மை. அந்த இயற்கையே கட்டுப்படும் அளவிற்கு ஒரு பெண்ணிற்கு சக்தி உண்டு. இது திருவள்ளுவர் சொல்கிறார். பாரதியார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி. பாரதியாரும் பாரதிதாசனும் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது பாரதியாருக்கு இரவில் பால் குடிச்சு பழக்கம் இருக்குது. செல்லம்மாள் வீட்டில் இல்லை. சரி, பால் சூடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுப்பு பற்ற வைக்கிறார். அவருக்கு பற்ற வைக்க முடியல. பேப்பர் கிழிச்சு போடுறாரு, பற்ற வைக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. அந்த பால் பூரா கருப்பாயிருது. அந்த குப்பையெல்லாம் ஊதுறாரு. அப்போ கேஸ் ஸ்டவ்வெல்லாம் அவருக்கு இல்லை. ஊதுறாரு, கருப்பாயிருது. ஆனால் பாரதியாருக்கு 7-8 மொழிகள் தெரியும். தமிழ் எழுத படிக்க தெரியும், சமஸ்கிருதம் எழுத படிக்க தெரியும், ஆங்கிலம் எழுத படிக்க தெரியும், துளு தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும். ஆனால் எழுத படிக்க தெரியுது 3 மொழிகள் தான். மீதி மொழிகள் எல்லாம் அவருக்கு பேசுனா புரியும், பேசுவார். இப்படி பல மொழிகள் தெரிஞ்ச பாரதியாருக்கு பால் காய்ச்சி தெரியல. அதுதான் உண்மை. பால் காய்ச்சி தெரியல. ஊதி ஊதி பார்க்குறாரு, அது பால் ஒன்றுமே வரல. அப்போ தான் சொல்கிறாரு, பெண்மையே வாழ்கவென்று கூத்தாடுவோமாடா, பெண்மையே வெல்கவென்று கூத்தாடுவோமாடா, தன்மையும் நரும் புண்ணியமும் சேர்ந்தன, தாயாரின் பெயரும் புண்ணியமும் நரும் தாயாரின் பெயரும் சதிநாமமும் என்று கூத்தாடுவோமாடா, பெண்மையே வெல்கவென்று கூத்தாடுவோமாடான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உயிரை சேர்க்கும் உயிரோடு உயிர் கலந்து இன்பம் உண்டாகும். உயிரினும் இந்த பெண்மை இனிமையானதடா, உயிரினும் இந்த பெண்மை இனிமையானதடா என்று பாரதியார் சொல்கிறார். ஒரு பால் காய்ச்சி தெரியாதனாலே ஒரு பாட்டு. இது பாரதியார் கொடுத்தது. இது ஏன் சொல்கிறேன், பாரதியாருக்கு மட்டும் இல்லை, நிஜமாக எனக்கும் தெரியாது. இல்லை, அது உண்மை சொல்ல வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஏன்னா இது இந்த தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த தலைப்பு எனக்கு கொடுத்துட்டாங்கல்ல, பெண் எனும் தெய்வம் தலைப்பு கொடுத்தோடனே என்னுடைய நண்பர்களே வந்திருக்காங்க. எனக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் கேட்டேன். போகும்போது சிஸ்டர் அவங்க வந்தாங்க, காஃபி எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்புறம் நான் கேட்டேன், இப்படி பெண் எனும் தெய்வம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு. அவங்க காஃபி டேபிளில் வச்சாங்க. அவர் அப்படியே பார்த்தாரு. அதை விட வேறு எது தெய்வம் இருக்குது அப்படின்னாரு. சரி, நமக்கு நேரம் சரியில்லை போல் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு அப்புறம் இந்த தலைப்பு சந்திரபிரியா தானே கொடுத்தாங்க. அவங்கக்கிட்டே கேட்டேன், ஏம்மா பெண் எனும் தெய்வம் அப்படின்னு நீங்கள் தலைப்பு கொடுத்துருக்குறீங்க, வீட்டிலேருந்து ஒய்ஃபெல்லாம் வருவாங்க, இந்த தலைப்பில் பேச சொல்கிறீங்களா அப்படின்னா, அவங்கெல்லாம் வர்றதுனால தானே இந்த தலைப்பு உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னாங்க. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி அந்த தலைப்புக்குள்ளேயே நம்ம போய் பார்ப்போம் என்று சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அப்படி பாரதியார் ஒரு பால் காய்ச்ச தெரியவில்லை என்று சொன்னாலும்போது கூட இந்த பெண்மை அப்பொழுதுதான் அவருக்கு உணர்ந்தது. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய மனைவி செல்லம்மாள் பாரதி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, என் கணவர் பாரதி அப்படிங்கிற ஒரு புத்தகம். அவங்க சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய மகா கவிஞனோடு குடும்பம் நடத்துவது, நீங்கள் நல்லா பாருங்கள், மிகப்பெரிய கவிஞனோடு குடும்பம் நடத்துவது மிக மிக கடினம். செல்லம்மாள் பாரதி சொல்கிறாங்க, மிக மிக கடினம். அவருக்கு ஒன்றும் அவங்க சர்டிஃபிகேட் தரல. ஏன்னா இன்றைக்கி பாரதியார் இன்றைக்கி எல்லாருமே போற்றி பாராட்டாலும் கூட அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக கடினம். உண்மைதான். பாரதியார் கூட குடும்பம் நடத்துறதும் கஷ்டம், காந்தி கூட குடும்பம் நடத்துறதும் கஷ்டம். நம்ம தேசப்பிதான்னு சொல்கிறேன், கஸ்தூரிபாக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ரொம்ப ஒரு குடும்பம் நடத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கணும். இது பாரதிதாசனுக்கு வந்துடலாம். பாரதிதாசன் குடும்ப விளக்கில் கொடுத்துருப்பார். ஒரு கணவனுக்கு 100 வயது, 100 வயசு வரைக்கும் நம்ம இருந்தால், பாரதிதாசன் சொல்கிறாரு, கணவனுக்கு 100 வயது,
ஒரு மனைவிக்கு ஒரு 98 99 வயசு. அப்போ மனைவி இருக்கும்போது நிஜமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், மனைவியாக இருந்தவள் கொஞ்சம் வயசாகும்போது தாயாக மாறுவாள். இன்னும் வயது ரொம்ப மூப்படையும் பொழுது நிச்சயமாக மனைவி தான் தெய்வமாக நமக்கு தெரிவாள். அதுதான் உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த தெய்வம் தான், அதுதான் உண்மை. அப்போ அவர் சொல்கிறாரு, புதுமலர் அல்ல காய்ந்த புல்கட்டு அவள், புதுமலர் அல்ல காய்ந்த புல்கட்டு அவள், சதிராடும் நடையால் அல்ல, சதிராடும் நடையால் அல்ல, தள்ளாடி விழும் வயது மூதாட்டி, தள்ளாடி விழும் வயது மூதாட்டி, மதி போன்ற முகமல்ல, மதி போன்ற முகமல்ல, வரல் முகம், குழிவிழுந்த கண்கள், இத்தனையிலும் எது எனக்கு இன்பம், இத்தனையிலும் எது எனக்கு இன்பம் நல்கும், இத்தனையிலும் எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றால் அவள் என்பதே எனக்கு இன்பம் நல்கும் என்று பாரதிதாசன் சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இது மாதிரி ஆண்களுடைய நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பெரிய வீரன் வீரன் அப்படின்னு சொல்கிறோம். நிச்சயமாக நம்முடைய தாயும் மனைவியும் இல்லை என்று சொன்னால் நாம் ஜீரோவாகத்தான் இருப்போம் என்பது உண்மை. பெரிய பெரிய கவிஞர்கள், ஆளுமை படைத்தவர்களுடைய வாழ்க்கையே நமக்கு தெரிகிறது. கண்ணதாசன் சொன்னாலும் கூட சொல்லுவார், அவர் அப்படி தான் சொல்லுவார், ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, அதில் வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன். அவங்க சரியாக இருந்தால் தான் நாம் சரியாக இருக்க முடியும். அதுதான் உண்மை. அதை விட இன்னொரு சிறப்பான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்குளத்தோர் அதிகம் இருக்கிற பகுதி என்பதனால் அதை நான் உங்களுக்கு இதாக சொல்கிறேன். அதனால் அதை சொல்கிறேன். கண்ணதாசன் அவர்கள் வந்து சிவகங்கை சீமை படம் எடுக்கும் பொழுது போயிருந்தார். சிவகங்கை மாவட்டத்தில் அங்கே போகும்போது அந்த பழைய நிகழ்வை ஒன்று படித்திருக்கின்றார். அதாவது ஒரு சத்திரம் விடுதி, அதில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் தங்குகிறார்கள். அந்த கணவனை கொன்று விட்டார்கள். அந்த பெண் அழுகின்றாள். மருதுவாண்டியர்களுடைய ஆட்சி. மருதுவாண்டியர்கள் வரும்பொழுது அந்த பெண் உடன்கட்டை ஏறுவதற்கு தயாராக இருக்கின்றாள். மருதுவாண்டியர்கள் எவ்வளவோ தடுக்கிறாங்க, நீங்கள் மருது வேண்டாமா வேண்டாமா என்று எவ்வளவோ தடுக்கும் பொழுது அந்த பெண் கேட்கவில்லை. அந்த பெண் கேட்காமல் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளை புடவை கட்டி கொண்டு உடன்கட்டை ஏற தயாராகிவிட்டாள். அப்பொழுது அவள் அணிந்திருந்த சேரையும் கருகுமணியும் கை வளையலையும் கழட்டி வைத்துவிட்டு அந்த அம்மா உடன்கட்டை ஏறுறாங்க. கண்ணதாசன் பார்க்கும்போதே 175 வருஷம். கண்ணதாசன் அந்த பொருள்களையெல்லாம் ஒரு பனை ஓலையிலே வைத்து முக்குளத்தோர் சமூகத்தில் அந்த அவங்களுடைய அந்த மரபில் வந்து மருதுவாண்டியர்கள் ஆண் வாரிசுகளையெல்லாம் வெள்ளைக்காரன் அழித்ததுனால அந்த மரபு இருக்கிற அந்த பெண்கள் வீட்டில் வந்து இன்னும் இருக்குது. இன்று போனாலும் கூட இருக்கிறது. கண்ணதாசன் கெஞ்சி கூத்தாடி அதை வாங்கி தெய்வமாக கும்பிட்டு அதை வாங்கி வைக்கின்றார். நரிக்குடி என்ற கிராமம், அது நரிக்குடி என்ற கிராமத்தில் வந்து அந்த பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அவங்க ஏறினவர்கள் அதையவே தன்னுடைய குலதெய்வமாக வணங்கினார்கள். ஒரு பெண் இறந்து விட்டால் என்று சொன்னபோது கூட அந்த பெண்ணையுடைய கற்புக்கு மதிப்பு கொடுத்து அது உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து பார்த்தது இந்த தமிழ்நாடு அல்லவா, இது நம்முடைய நாடு அல்லவா. அதை தான் ஏன் சொல்கிறேன்னா, உலக நாடுகள் பார்த்திங்கன்னா பெண்களை பலவிதமாக பார்த்திருக்கிறது. இன்பமாக பார்த்திருக்கிறது, அடிமையாக பார்த்திருக்கிறது. ஆனால் இந்தியா மட்டுமே பெண்களை உயர்வாக பார்த்திருக்கிறது. அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் பெண்களை தெய்வமாக பார்த்தது என்று சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு தான். ஏன்னா நிறையா நம்ம மருத்துவரையாக சொல்லும்போது கூட சொன்னார், நிறையா குலங்களுக்கு அவங்க குலதெய்வம் பெண்ணாகத்தான் இருக்கும். இதாக தான் இருக்கும். எங்கள் குலதெய்வம்னா அத்தனூர் அம்மன் சொல்லுவோம். அதே போல் இப்போ நம்ம இங்கே அண்ணமார் கோயில் உட்காண்டிருக்கோம். தன்னில் பாதியை சிவன் கொடுத்தவன் சிவன் இருக்கின்றான். சக்தியின் மறுவெழுவமாக பெரிய காண்டியம்மன், பெருங்குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லுவாங்க. பெரிய காண்டியம்மன், பொன்னர் சங்கர் கொண்டு தன்னுடைய விண்ணப்படாத மேனி விண்ணப்பட்டதே என்று ஒரு மலையின் உச்சியிலே நின்று அம்பை வைத்து கொண்டு தன்னை மாய்த்து கொண்ட சங்கர், பொன்னர் சங்கர் இங்கு இருக்கின்றார். அவருடைய தங்கை அருக்காணி தங்கம் அவங்களுடைய இதுவும் வச்சுருக்காங்க. மசச்சாமி என்கின்ற குன்றுடையான், மசச்சாமின்னு தான் கூப்பிடுவாங்க, மசச்சாமி என்கின்ற குன்றுடையா கவுன்று அவர் தாமரை நாச்சியார் இல்லை என்று சொன்னால் குன்றுடையான் கதையே இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருக்காது.
குன்றுடையான் முன்னையெல்லாம் அப்படி அந்த பாட்டு பாடுவாங்க, இங்கே எல்லாம் இப்போ எங்கேயும் காணோம், எனக்கு தெரிஞ்சே காணோம், நான் கேட்டிருக்கேன். அந்த குன்றுடையான் அவர் கூட கரூருக்கு பக்கத்திலே அமராவதி நதிக்கரை ஓரத்திலே வாங்கல் என்ற இடத்திலே வாங்கலாயி என்ற ஒரு பெண் தெய்வமாக தான் அவர் கோயில் கட்டியிருக்கார். குன்றுடையான் கோயில் கட்டி இருக்கின்றார். இது வந்து கரூரில் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி பெண்களை தெய்வமாக வைத்து தான் நம்ம எல்லாமே வழிபட்டு வளர்ந்திருக்கின்றோம். அதுதான் உண்மை. அதுபோக புராணத்துக்கு வந்துடுவோம். திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா அவர் சமண சமயத்தை தான் தழுவி இருந்தார். முதல்ல சைவ சமயத்துக்கு வரல. ஆனால் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்று திலகவதி அம்மையார் வந்து ரொம்ப வேண்டி சிவனிடம் வேண்டி இருக்கும்போது அவருக்கு ஒரு வயிற்று வலி, தீராத வயிற்று வலியை சிவன் கொடுத்தார். அப்பொழுது திலகவதி அம்மையார் அவங்க அக்கா அப்போ போய் கேட்கும்போது, நீ திருநூறை எடுத்து பூசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருநூறு எடுத்து பூசும்போது அவருக்கு சரியாயிடுது. அப்போ திருநூறு பூசும் சரியானதுக்கப்புறம் தான் அவர் சைவத்துக்கு வர்றார். அது எங்கன்னா பன்ருட்டிக்கு பக்கத்தில் கூற்று யானைவாருன்னு ஒரு கோயில் இருக்குது. கூற்று யானைவாருன்னு ஒரு கோயில் இருக்கிறது. அந்த ஊர் பேர் திருவாதிகை வீரத்தானம். திருவாதிகை வீரத்தானத்தில் அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் போய் சிவபெருமானை வணங்கி அந்த திருநீரை எடுத்து திருநாவுக்கரசர் பூசும்போது தான் அவருக்கு அந்த வயிற்று வலி தீருது. அப்படி அந்த வயிற்று வலி தீர்ந்ததுக்கப்புறம் திருநாவுக்கரசர் முதலில் சைவத்திலே மாறி பாடிய பாடல் ஸ்தலம் திருவாதிகை வீரத்தானம் என்ற ஊரிலே இருக்கின்ற கூற்று யானை அகல் விளக்கார் கோயிலில் தான் பன்ருட்டிக்கிட்ட இருக்குது. இப்போ போனாலும் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்படி திருநாவுக்கரசரையே மாற்றிய ஒரு பெருமை திலகவதிக்கு உண்டு. அந்த திலகவதி அம்மையார் கூட திருநாவுக்கரசருக்கு ஒரு தெய்வம் போல தானே காட்சி அளிக்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய பண்பாட்டில் பார்த்துட்டிங்கன்னா கல்விக்கும் பூஜை செய்கிறோம், சரஸ்வதி ஆயுத பூஜை செய்கிறோம். அதுவும் பெண் தெய்வம் தான். சரஸ்வதிக்கும் செய்கின்றோம், அதே போல் செல்வத்திற்கும் செய்கின்றோம், மகாலட்சுமிக்கும் நாம் செய்கின்றோம். சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் செய்யும் பொழுது நாம் செல்வத்திற்கும் செய்கின்றோம், கல்விக்கும் செய்கின்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பெண் தெய்வங்களாக வைத்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் கூட சூரபத்மனி இன்றைக்கி வந்து அங்கே சூரசம்ஹாரம் தான் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் வந்து திருச்செந்தூர் தான். பெரும்பாலும் இன்றைக்கி திருச்செந்தூர் நிறையா பயணம் போகிறாங்க. ஆனால் அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்கு அவனுடைய கொடுமை தாங்கவில்லை. அவனுடைய கொடுமையெல்லாம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் மக்களும் அனைவரும் சிவனிடம் வணங்கும் பொழுது சிவன் சொல்லுகிறார், இனி நான் அவனை பூமியிலே வாழ விடமாட்டேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணால் ஒரு குழந்தையை படைக்கின்றார். அது 6 குழந்தைகளாக சேர்ந்து கார்த்திகை பெண்களிடம் வழங்குவது. அது 6 முகம் என்று. அந்த 6 முகம் வேறு, இந்த 6 முகம் வேறு. அதை நீங்கள் நினச்சிக்க, அந்த 6 முகம் வேறு. அந்த 6 முகமாக வளர்ந்தாலும் கூட படைத்தது சிவன். அந்த சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆயுதம் வேண்டும் என்று சொல்லமா? அன்னை பராசக்தி எனும் தெய்வம் கொடுத்த சக்திவேல் தான் சூரபத்மனை அழித்தது, அநீதியை அழித்தது அந்த சக்திவேல் தானே தவிர வேறு படைத்தது வேண்டுமானால் சிவனாக இருக்கலாம். அப்புறம் ஆட்சி, நம்பிக்கை, தியாகம் இதெல்லாம் எப்படி யாருக்கிட்ட கற்றுக்கிறது? பெண்கள்கிட்ட இருந்தாங்க கற்றுக்கணும். ஒரு உண்மையான நிகழ்வு, ஒரு வீட்டிலே களவு போய்கிறது, நகை போய்கிறது, உண்மை நிகழ்வும் கூட. நகை காணாமல் போயிடுச்சு. ஒரு பெண் அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறான். களவு நகை காணாமல் போயிடுச்சு. மன்னர்கிட்ட போய் சொல்கிறான், என்னுடைய நகை காணாமல் போய்விட்டது. அதுக்கு மன்னர் கேட்கிறார், நகை காணாமல் போயிடுச்சு சொல்கிறியாம்மா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்த? நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். மன்னருக்கு சிரிச்சுட்டு கோபம் வந்துருச்சு. நகையை வீட்டில் வச்சுட்டு நீ தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறியே, இது சரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் சொன்னால், நீங்கள் தூங்காமல் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் தூங்கி கொண்டு இருந்தேன் அப்படின்னா. நீங்கள் தூங்காமல் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் தூங்கி கொண்டிருந்தேன். உண்மையாலுமே ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதற்கு தான் நம்ம மீனாட்சி உதாரணம் காட்டுவோம். மீன் தூங்காது.
இரவிலும் தூங்காது, பகலிலும் தூங்காது. அதனால தான் அது தூங்கா நகரம். ஒரு தூங்கா நகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மீனாட்சி போல் ஒரு ஆட்சி இருந்தால்தான் மக்கள் அனைவரும் தூங்க முடியும் என்பதற்கு ஒரு பெண் தானே சாட்சியாக இருக்கின்றாள். நம்பிக்கை. எல்லாருமே ஆண்டாளை பேசிட்டாங்க. ஏன்னா மார்கழி மாதத்தில் ஆண்டாளை பேசாமல் இருந்தால் முடியாது போல் இருக்குது. ஒரு நம்பிக்கை. அது உளவியல் ரீதியாக கூட எங்களுடைய துணைத் தலைவர் பேசினார். உளவியல் ரீதியாக கூட நாம் சின்ன வயதிலிருந்து எது எது வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அப்போதான் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். நம்ம அதுக்குள்ளேயே வந்துடுவோம். அதுக்குள்ளே வரும்போது கூட பெரியாழ்வாருக்கு ஒரு பூமியிலே ஒரு தத்து எடுத்த பிள்ளை தான், ஒரு பெற்றெடுத்த பிள்ளை என்று கூட சொல்லுவார்கள். அந்த குழந்தை தான் அவர் பெருமாளுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி 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 ஆண்டாளை வளர்க்கின்றாள். அவள் என்ன பண்ணான்னா அந்த மாலையெல்லாம் கொடுக்கும்போது அவங்க போட்டு பார்த்து இது நமக்கு அழகாக இருக்குதா, அப்புறம் பெருமாளை கொடுக்குறது. இதுதான் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது ஒரு நாள் பெரியாழ்வார்களுக்கு கண்ணில் பட்டுது. பெரியாழ்வார் கண்ணிலே பட்ட உடனே பெரியாழ்வார் அவர்களை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆண்டாளை சொல்லிவிட்டு ஒரு மாலையை செய்து அவரே பெருமாளுக்கு அணிவிக்கின்றார். அந்த மாலையை பெருமாள் ஏற்கவே இல்லை. பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா கனவுல ஆண்டாள் போட்ட மாலையை அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். நாம் இங்கே இது வரைக்கும் பேசணும்னு சொல்லிப்பாங்க. ஒரு நம்பிக்கை தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டாளுடைய நம்பிக்கை பெருமாளுடைய மனதையே மாற்றி இருக்கிறது. இவர்கள் போட்ட மாலை தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சொல்லுவாங்கல்ல, கல்யாணமானா பையனை சொல்லுவாங்க, இவன் கல்யாணமானால் புத்தி மாறிடுவான் அப்படின்னு சொல்லி. கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாலேயே பெருமாள் மாறிட்டார். எங்கே போய் சொல்கிறது இல்லையா? கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாலேயே பெருமாள் மாறிட்டார். ஆண்டாள் அப்படி ஒரு நம்பிக்கை வளர்ப்பு. நம்ம ஒரு நம்பிக்கை, நம்ம எதுக்கு கொண்டு போகிறோம், நம்ம நம்பிக்கை வைத்து, நீங்கள் கற்பனை கதையாக இருந்தாலும் புராணமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த நம்பிக்கை என்பது ஒன்று தானே. அந்த நம்பிக்கையை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அந்த ஒரு ஆண்டாள். தியாகம். தியாகம் இருக்கும்போது மருதுபாண்டியர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வேலு நாச்சியாருடைய ஆட்சி வரும்போது அங்கு குயிலி என்ற பெண் தான் தளபதியாக வர்றாங்க. இவர்களையெல்லாம் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கோயிலுக்குள்ளே நிறைய ஆயுதங்களை எல்லாம் வெள்ளையர்கள் வாங்கி குவித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் கோயிலுக்கு ஆண்கள் போக முடியாது, பெண்கள் போகலாம். பெண்கள் போனாலும் ஆயுதம் எடுத்துக்கொண்டு அந்த கோயிலுக்குள் போக முடியாது. இதுதான் அவங்களுடைய நடைமுறை. சரி, இது என்ன செய்வது என்று பார்க்கும் பொழுது குயிலி சொல்கிற அப்படி அந்த விளக்கேற்றவும் இல்லையா, அந்த விளக்கேற்றுற எண்ணெயெல்லாம் இருக்குமில்ல, அவர் உட்காந்துங்க, அந்த விளக்கேற்றுற எண்ணெயெல்லாம் எனக்கு கொண்டு வந்து ஊற்றுங்க என்று சொல்லி ஒவ்வொரு பெண்களும் அந்த விளக்கேற்று, இவங்க தளபதி, அந்த விளக்கேற்றுற எண்ணெயெல்லாம் கொண்டு வந்து குயிலியுடைய உடம்புல பூரா ஊற்றின பிறகு அவங்க அந்த வெடிமருந்துகள் அந்த ஆயுத கிடங்களை தன்னை தீ வைத்து கொண்டு குதித்து அந்த அத்தனை ஆயுதங்களை, வெள்ளைக்காரனுடைய ஆயுதங்கள் அத்தனையும் அவர் அழிக்கின்ற போது தான் அந்த தியாகம், குயிலியுடைய தியாகம் போல் தான் ஒவ்வொருவருடைய தியாகம் இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. இது நம்மளுடைய நாடு, இந்திய நாடு போர் தொடுக்கும் போது, வங்காளதேசத்தோடு போர் தொடுக்கும் பொழுது கூட இந்த ஒரு தியாகம் நடந்தது. அது பெண் அல்ல, அது வேறு. இது ஒரு வரலாறு. வேலு நாச்சியாருடைய ஆட்சியில் இருந்த தளபதி குயிலினுடைய வரலாறு தன்னை தியாகமாக மாற்றி கொண்டது. வங்காளதேசத்தோடு நம்முடைய போர் தொடுக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு ஆயுதத்தோடு ஒரு கப்பல் வருகிறது. ஆறுமுகம் என்ற இராணுவ வீரன், அவர் பேர் ஆறுமுகம் தான், இராணுவ வீரன் தன் மீது வெடிகுண்டை கைத்து கப்பலே குதிச்சார். இதுவும் வரலாறு. இது எல்லாம் நம்முடைய நாட்டில், இந்திய நாட்டில் நடந்திருக்கு. அந்த தியாகங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் நாம் என்று சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நதிகள், காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, கங்கை. இப்போ இந்த நதி இருக்கிற பக்கமெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஒரு பெண்கள் பேர் வச்சதுனால தான் பிரச்சனைன்னு கேட்கக்கூடாது. இப்போ காவேரி பிரச்சனை இன்னும் நமக்கு தீர்த்தபாடு இல்லை, இன்னும் மேகதாதுக்கு பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் ஒவ்வொரு கோதாவரினா ஆந்திர பிரதேசோட பிரச்சனை இருக்க தான் செய்யுது. கிருஷ்ணானா நம்மளுக்கு சென்னை நதி வர்றதுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இத்தனை நதிகளுக்கு பேர் பெண்களுடைய பேர் தான். ஏன் அதில் சிறப்பு அப்படின்னு சொன்னால்,
இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நதி ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் உண்மை. அந்த பெண்கள் இயங்கிக் கொண்டே தான் இருக்கின்றார்கள், நம்மை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதுபோல தான் நதியும். எந்த நாள் நதி பொய்த்ததில்லை. மனிதன் தான் ஏமாற்றுறான் ஒருத்தனை. நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ யார் பெருசு என்று ஒவ்வொரு மனிதனும் தான் போராடி கொண்டு இருக்கின்றானே தவிர நதி தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கின்றார்களே, அதை போல தான் நதிகளும் செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரம் மதுக்கடைகள் இருக்குது நம்ம நாட்டில். ஆயிரம் மதுக்கடைகள் இருக்கிறது. ஆனாலும் பல குடும்பங்கள் குடும்பமாக இருப்பதற்கு பெண் மட்டுமே தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் கிடையாது. பல குடும்பங்கள் குடும்பமாக இருப்பதற்கு ஒரு பெண் மட்டுமே காரணமாக இருக்க முடியும். அந்த பெண் அந்த வீட்டிலே தெய்வமாக இருப்பாள் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? அதுதானே உண்மை. நிறைவுக்கு வந்துடலாம். நிறைவாக வர்ற கண்ணதாசனையும் எடுத்துக்குவோம். அதாவது வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்ட உடனே எல்லாரும் சொல்லுவது கர்ணன் தான் வள்ளல் அப்படிம்பாங்க. கர்ணன் ஒரு மாபெரும் வள்ளல், எடுத்தோடனே சொல்கிறது அவ்வளோதான். ஆனால் சொல்லுவார் கண்ணதாசன், கர்ணன் எனும் வள்ளலுக்கும் அன்னை சொந்தம் இல்லை. அந்த வள்ளலுக்கு அம்மா சொந்தம் இல்லை, அம்மா சொந்தம் இல்லை. கர்ணன் கிருஷ்ணன் மார்கழி மாதம் பூரா போற்றி போடுகிறமே அந்த கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணருக்கு ஒரு வீடு கிடையாது. அதுதான் உண்மை. அது அழகாக சொல்லுவார். தேவகி வயிற்றில் காரிய கண்ணன் சிறையில் பிறந்தானே, அவள் அன்பின் துணைவன் வாசுதேவன் அருகில் இருந்தானே அப்படின்னு. ஜெயிலில் தான் கண்ணன் பிறக்கிறான். பிறந்தோடனே அங்கேருந்து தூக்கிட்டு வந்து யசோதை வீட்டை விடுறாங்க. நீங்கள் மதுரா போனீங்கன்னா அந்த சிற்பமெல்லாம் ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க. மதுரா போனீங்கனாலே எனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி போனீங்கனாலே அது உள்ளே போட்டிருப்பாங்க. அதில் அதான் கண்ணதாசன் அழகாக சொன்னார். கர்ணன் எனும் வள்ளலுக்கும் அன்னை சொந்தம் இல்லை, அந்த கண்ணன் எனும் தெய்வம் கூட 2 வீட்டு பிள்ளை. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். கடவுளுக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. கடவுளுக்கே கிடைக்காத வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய அம்மா நம்மோடு இருக்கின்றாள். நம்முடைய அம்மா நம்மோடு இருக்கின்றாள். தயவுசெய்து முதியோர் இல்லத்தில் விட்டுறாதீங்க. இங்கே கலையமுதன் சார் பேசும்போது கோவையில் தான் அதிக முதியோர் இல்லம் இருக்கிறது என்று சொல்லும்போது என் மனது வேதனைப்பட்டது, அழுதேன். கொங்கு நாடு இப்படி போய்விட்டதா? மரியாதைக்கு சிறந்த ஊர் என்று கொங்கு நாடை தானே சொல்லுவார்கள். இப்படி மரியாதை இல்லாமல் போய்விட்டதா என்ற மனதுக்குள் ஒரு வேதனை எனக்கு வந்துச்சு. அம்மா இல்லையா? நம்ம கண் திறந்து பார்க்கிற தெய்வம் இல்லையா? நாம் பிறக்கும் முன்னே நமக்கு உணவை தயாராக வைத்திருக்கின்ற தெய்வம் இல்லையா அம்மா? இவங்களை கொண்டு போய் நீங்கள் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு என்னத்தை சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் மீண்டும் சொல்கிறேன், கர்ணன் எனும் வள்ளலுக்கும் அன்னை சொந்தம் இல்லை, அந்த கண்ணன் எனும் தெய்வம் கூட 2 வீட்டு பிள்ளை. தயவுசெய்து தன்னுடைய தாய் தந்தையர்களை முதியோர்களானாலும் உங்கள் குழந்தைகளைப் போல் வைத்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.